ஹாய். இந்த விஜய் ஆண்டனி நடிகர் இருக்கார்ல, அவர் வந்து ஆமைக்கு வந்து ஷால் போத்துனாங்க, மாலை போட்டாங்க. அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். ஆமையை நீங்கள் தூக்கிட்டு போய் கடவுளாக கூட வணங்குங்க, அது என்ன பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் இனிமேல் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொன்னதுக்கு என்ன ரீசன் புரிஞ்சுக்கிட்டு பேசினாரா அப்படின்னு தான் தெரியல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயலாமை, கல்லாமை, பொறாமை, இந்த மைன்ற வார்த்தைகளை தான் ஆமை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அதை வந்து இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தா அமீனா, அதாவது கோர்ட்டு கேஸுன்னு வாழ்ந்தா வீடு உருப்படாதுன்றது தான் இந்த பழமொழிக்கான சொல். இதை தெரியாமல் ஒருத்தர் வந்து மேடையில் சொல்கிறாரு, அதையும் கேட்டு தலையாட்டும் கூட்டங்கள் நாம் ஆட்டு மந்தைகளாக இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நடிகர்கள் எது சொன்னாலும் நம்ம கேட்போம். படித்தவர்களோ இல்லை முன்னோர்களோ சொன்னால் கேட்க மாட்டோன்றது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் யோசித்து மேடையில் பேசுகிறவங்களாம் நல்லா பேசினா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நான்